வெல்கம் டு மை சேனல். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சிவப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலாவில் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு ஸ்டஃப் பண்ணணும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காவை அதில் போடணும். மீதி இருக்க மசாலாவெல்லாம் மேலே சேர்த்துடணும். இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்திரிக்காவை நல்லா வேக வைக்கணும். இந்த மசாலாவையும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சுன்னா ஸ்டஃப் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.